தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நாள் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவலர்கள் உறுதிமொழி ஏற்பு. உளமார்ந்த பற்றும் கொண்டிருப்பேன் என்று மனமாற உறுதி கூறுகின்றேன். எந்தவித அச்சமோ விருப்பு வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் பொள்ளாச்சியில் விவசாயிகள் மற்றும் வர்த்தக சங்கத்தினருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று உறுதி. அந்த திட்டத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது. அதில் 6,000 ஏரிகள் தான் முதல் கட்டமாக நாங்கள் தூர்வாரி இருக்கோம். எஞ்சி ஏரிகள் அனைத்தும் தூர்வாரப்படும். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்புடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். பொள்ளாச்சியில் இபிஎஸ் கலந்துரையாடலின் போது அதிமுக ஆட்சியில் கள் இறக்க அனுமதி அளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய விவசாயி. பேசவிடாமல் விவசாயியை அதிமுகவினர் தடுத்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான பிரச்சாரத்தை விடுத்து அதிமுகவை மீட்டெடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டும். பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படுவது உறுதி என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருச்சி மரக்கடை பகுதியில் பேசுவதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு 23 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. ஆம்புலன்ஸுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பள்ளி விமான நிலையம் செல்பவர்களுக்கு வழிவிட வேண்டும் என கட்டுப்பாடு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த இடத்திலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடையாது. தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அரசு அனுமதி வழங்கவில்லை என்று விமர்சனம் எழுந்த நிலையில் அமைச்சர் KN நேரு பதில். எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்றோம். இதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஏங்க, சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மரக்கடைக்கும் எவ்வளவு தூரம்? கரெக்டா இருக்கு. கோபி குள்ளம்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் ஆலோசனை. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிப்பதாக தகவல். வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியை பரிசாக தரும். முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் டிடிவி தினகரன் செங்கோட்டையனை மறைமுகமாக சாடிய RB உதயகுமார் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்புமணிக்கு ராமதாஸ் தரப்பு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம். காலக்கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ராமதாஸ் ஆலோசனை. பாமகவின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான வழக்குகளில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் சார்பில் கேவியட் மனு தாக்கல். சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
நயன்தாரா ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்ய டாக் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. திமுக நிர்வாகியின் பேரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருமண நிதியுதவி திட்டங்களுக்காக தங்க நாணயங்கள் வாங்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 45 கோடி ரூபாய் மதிப்பில் 5460 தங்க நாணயங்களை கொள்முதல் செய்யவும் திட்டம். சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயத்தை எதிர்த்து முழக்கம் எழுப்பியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர் சங்கத்தினர் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் போராடியவர்கள் கைது. சென்னையில் வேளச்சேரி, அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தொழிலதிபர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் கிடைக்காததால் தனது தந்தையை தரதரவென இழுத்து சென்ற மகன். போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்று ஆங்காங்கே புகார்கள் எழுந்து வரும் நிலையில் ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று நோயாளிகள் வேதனை. கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் வழங்கப்படாத புகாரின் பேரில் பணியாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். நோயாளி தந்தையை தோளில் சாய்த்தபடி மகன் அழைத்து சென்ற வீடியோ வைரலான நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை. குடும்ப பிரச்சனையால் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை முயற்சி. நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 கைது. சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் சிலரை தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதன் எதிரொலி. மாவட்டம் முழுவதும் 144 தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு வலயத்தில் பரமக்குடி. சென்னையில் எழும்பூர், சேப்பாக்கம், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் மழை. காலையில் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் தற்பொழுது குளிர்ந்த சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி.